தீர்ப்பதற்காக, பரிகரிப்பதற்காக ஆண்டவர் நம்மை இந்த நாளிலே அழைத்திருப்பதனால இரக்கமுள்ள அந்த தேவனுடைய பிரசன்னத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே இயேசுவே, நீர் மரித்தீர், ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீரிட்டு எழுந்து அகில உலகிற்காகவும் இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றே, ஆழம் காண முடியாத தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் என் மீது பொழிந்தருளும். இயேசு இருதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக பீரிட்டெழுந்த இரத்தமே தண்ணீரை நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். பரலோக ஜெபம் சேர்ந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமைகளில் திருடும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட மரியே, உடைய கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவர். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். விசுவாச பிரமாணம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள பிதாவாகிய சர்வேஸ்வரரை விசுவசிக்கிறேன். அவருடைய ஏகசுதனாகிய மரியாதை இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாக உற்பவித்து அச்சிஷ்ட கனிமரிடமிருந்து பிறந்தார். போன்று பிரார்த்தனை அதிகாரத்திலே பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மரித்தொழுகிறது எழுந்தார். பரலோகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள பிதாவாகிய சர்வேஸ்வருடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஜீவனையும் மரித்தோரும் நடத்தியிருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன். புனிதனுடைய சமூக வரத்தை விசுவசிக்கிறேன். பாவ பொருட்களை விசுவசிக்கிறேன். சகல காலத்தை விசுவசிக்கிறேன். நித்திய ஜீவத்தை விசுவசிக்கிறேன். இந்த பெரிய மணி இருக்கு இல்லையா, அங்க பிடிச்சுக்கங்க. நித்திய தந்தையே, உமது நேச மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். அல்லேலூயா. இதை நாம் பாடலாக பாடுவோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டு இப்படி ஜெபிச்சார். ஆண்டவரே, இந்த குற்றங்களை அவர் மேல் சுமத்தாதையும் இரக்கமாயும். பிரைஸ் தி லார்ட். மன்னி. எந்த நேரத்தில் ஜெபிச்சாரு? சிலுவையில் தொங்கிட்டு அப்படியே ரத்தம்லாம் கொட்டிக்கிட்டு உச்சி வெயில் அவருடைய வேர்வை, முள்முடியிலிருந்து வழிகிற ரத்தம், பேச்ச முடியாம வாயெல்லாம் ரத்தம், ஆணி காயங்கள் கைகளிலும் கால்களிலும், சிலுவையில் தொங்கிட்டு மகா வேதனையோடு இருக்கும்போது அவர் ஒரு ஜெபம் ஜெபிக்கிறார். தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் சொன்னார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த இயேசுவின் திரு தியான இல்லத்தில் அந்த இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். வந்திருக்கிற என் சகோதரனே, சகோதரியே, நீ இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து தந்தை கிட்ட நம்ம செபிப்போம். சும்மா போனா தந்தை ஏற்றுக்கொள்வாரா? ஆகவே இயேசுவின் திரு ரத்தத்தையும் திரு உடலையும் தெய்வீகத்தையும் ஆன்மாவையும் எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக, அகில உலகின் பாவங்களுக்கு பரிகாரமாக நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவை என்று இந்த ஜெபமாலை எடுத்துக்கொள்ளும். 10 முறை மிகுந்த துயரத்தோடு நாம் பாடுவோம். இந்த முதல் 10 மணியில் பாவிகள் அனைவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்து செல்வோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை
பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். நித்திய தந்தையே, எங்கள் நேசரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் திரு உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாகும் அகில உலகின் பாவங்களுக்கு பரிகாரமாகும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எழுந்து நின்று இந்த 2ஆம் 10 மணியில் நம்முடைய குடும்பங்களுக்காக, உலகத்தில் உள்ள எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். அந்த காலத்தில் குடும்பம் ஒரு கோயில் என்றார்கள். இன்றைக்கு குடும்பம் ஒரு நரகமாக மாறி இருக்கிறது. அன்பு இல்லாமல் போயிருக்கிறது. அனுசரித்து போகாமல் எல்லோரும் ஒருவரோடு முரண்பாடு கொண்டிருக்கிறோம். ஆகவே மனைவி கணவனுக்கு எதிராக இழைக்கிற துரோகம், கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு எதிராக இழைக்கிற துரோகம், ஆண்டவருடைய இதயத்திற்கு அவர்கள் வருவித்த எல்லா விதமான துயரங்கள், துக்கங்களை நீக்கி ஆண்டவருடைய அனுக்கிரகம் நம்முடைய குடும்பத்தில் இறங்கி வர வேண்டும் என்று, தனியாகவும் குடும்பமாகவும் நாம் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கரங்களை சாய்த்து நாம் பாடி செபிப்போம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகள்
பிதாவே, எங்கள் நேசர் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாகும் அகில மக்களின் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நாம் அமர்ந்து செபிப்போம். இந்த 3வது 10 மணியில் உலகில் உள்ள எல்லா நோயாளிகளுக்காக நாம் வெறும் வார்த்தையில் சொல்லிவிடுகிறோம் நோயாளிகள் சொல்லி. ஆனா சுகர் வந்தவங்க எவ்வளோ வேதனைப்படுறாங்க, புண்ணு வந்தவங்க எவ்வளோ வேதனைப்படுறாங்க, தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வளோ வேதனை அடைகிறார்கள், மரண வியாதியில் வந்தவர்கள் எவ்வளோ வேதனைப்படுகிறார்கள், கிட்னி ஃபெயிலியர் ஆனவர்கள், கண் பார்வை மங்கிவிட்டது என்கிறவர்கள், கர்ப்பப்பை சுருங்கிவிட்டது என்கிறவர்கள், கேன்சர் வியாதிகள், அல்சர் வியாதிகள், எத்தனையோ வியாதிகள், சொல்லுன்னா வியாதிகள், ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்பட்டு சாப்பிட முடியாம உறங்க முடியாம சின்ன வயசுலேயே படுத்த படுக்கையாகி எல்லாம் கிடக்கும் பொழுது ஆண்டவரே, அவர்கள் செபிக்க முடியாத நிலையில் இருக்கிறாங்கப்பா. நாங்கள் இந்த இயேசுவின் திரு தியான இல்லத்திலிருந்து உம் இதயத்தில் சாய்ந்து ஆறுதலா இருந்த புனித யோவானை போல நாங்கள் உமக்கு ஆறுதலா இருக்கு செபிக்க ஆசைப்படுகிறோம் தகப்பனே. எல்லா நோயாளிகளும் சுகமாக்கும். அதே போல இங்கு வந்திருக்கிறவர்கள் நீங்கள் நோயோடு இருந்தால் அந்த நோய் உண்டாவதற்கு காரணம் எல்லாவற்றையும் ஆண்டவர் அழித்தொழித்து நோயாளிகளை இரக்கத்தோடு உன் பாவம் மன்னிக்கப்பட்டன எழுந்து நடன்னு சொன்னாரே, அந்த வார்த்தை இன்றைக்கு எல்லா நோயாளிகளுக்கும் ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த 10 மணியில் நாம் பாடி செபிப்போம்.
எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் நேச மகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலை திரு ரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாகும் அகில உலக மக்களின் பாவங்களுக்கு பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த 4வது 10 மணியில் உலகத்தில் நடக்கிற கொலைகள், பல்வேறு வடிவங்களில் அரங்கேற்றப்படுகிற கொலைகள், தற்கொலைகள், கருச்சிதைவுகள், தீவிரவாத கொலைகள், ஜாதியின் பேரால் மொழியின் பேரால் நடக்கிற கொலைகள், பெண் சிசு என்பதனால் கருவறையிலே அழிக்கப்படுகிற கருச்சிதைவுகள், 3 மாத குழந்தையை கூட மூச்சடைக்க செய்து சாகடிக்கிற விஷயங்கள், பெரியவர்களை, முதியவர்களை நீ வாழ்ந்து என்ன செய்ய போகிற என்று வீட்டை விட்டு அவர்கள் நிரந்தரமாக அனுப்பிவிட வேண்டும் என்று அவர்களை மூச்சடைத்து சாகடிக்கிற செயல், உணவில் விஷம் வைத்து கத்தியால் குத்தி கூலிப்படைக்கு ஆள் அனுப்பி வீட்டையை கொளுத்தி விபத்திற்கு உள்ளானது போல ஜோடியதை செய்து லாரியை விட்டு பஸ்ஸை விட்டு ஏற்றி கொலை செய்தது. ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்ததனால் அதனால் வெறுப்படைந்து கொதித்து எழுந்தவர்கள் மணமகனை மணமகளை கொலை செய்வது, இன்னும் எத்தனையோ வடிவங்களில் ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, காயினுடைய ரத்தத்தை பூமியிலே சிந்தப்பட்ட பொழுது ஆண்டவருடைய கோபம் ஆபேலுடைய ரத்தத்திற்காக காயினை பழி வாங்கியது.
இன்றைக்கு கூட பூமியிலே சிந்தப்படுகிற எல்லா ரத்தங்களும், புனிதர்களுடைய ரத்தங்களும், பேதைகளுடைய ரத்தங்களும், ஒன்றும் அறியாதவருடைய நல்லவருடைய ரத்தமும் பூமியிலே சிந்தப்படும் பொழுது இந்த பூமி சபிக்கப்படுகிறது. ஆகவே இந்த பூமியிலே அமைதி இல்லை, எல்லா இடத்திலும் ரத்தம், கலவரம், குழப்பம். ஆகவே இந்த நேரத்தில் நாம் அனைவரும் பக்கத்தில் இருக்கிறவருடைய கரங்களை பிடித்துக்கொண்டு 2 பேராக அல்லது 3 பேராக கரங்களை பிடித்துக்கொண்டு இது சங்கிலி ஜபமாக இருக்கும். சங்கிலி ஜபம் என்பது 2 3 சேர்ந்து ஜெபிப்பீர்கள் என்றால் அது அப்படியாக நடக்கும் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து. ஆகவே பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள், நாம் சேர்ந்து ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் நேச மகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் அகில உலகின் பாவங்களுக்கு பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். நாம் வந்தவர்கள் முழந்தால் படியிட்டு செபிப்போமா? நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை கடவுளுக்கு எதிராக இழைக்கப்பட்ட எல்லா பாவங்களுக்கு பரிகாரமாகும். குருக்கள், கன்னியர்கள், கடவுளுக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் என்று திருச்சபையில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை செய்த சிறு பெரு குற்றங்களால் வல்லமை இழந்து காணப்படுகிற சபைகளும் பங்குகளும் கிளை பங்குகளும் அபிஷேகத்தை இழந்த நிலையில் இருக்கிற ஊழியர்களும் ஆண்டவருடைய இரக்கத்தை இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று, மிக கொடூரமான விபச்சார பாவ பழக்கத்திலே இருக்கிறவர்கள், தங்கள் உடலை விற்பவர்கள், விற்று மற்றவர்களை பாவத்திற்கு இழுக்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்களில் வாலிபர்கள் திருமணத்திற்கு முன்பாகவே கடவுளுக்கென்று அர்ப்பணிக்கப்பட வேண்டிய தூய்மையை இழந்து போனதனால் அவர்களுக்காக இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா லஞ்சம் போன்ற எல்லா காரியங்களுக்காக நம்முடைய சொந்த தேவனுக்கு விரோதமாக நாம் செய்த குற்றம் குறைகளுக்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். இன்னைக்கு திரும்புற இடமெல்லாம் பாவம் நிறைஞ்சிருக்கு, ஊரெல்லாம் பாவத்தில் நிறைந்திருக்கிறது. திருடும் கொலையும் கொள்ளையும் சாதாரணமாகிவிட்டது. போர்களும் யுத்தங்களும் சாதாரணமாகிவிட்டது. 60,000 பேர் 1,00,000 பேர் கொல்லப்பட்டனர் என்று ஆடு மாடுகள் சொல்வது போல அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். ஒரு உயிர் பறிக்கப்படும் பொழுதே கடவுளுடைய இதயம் துடிக்கிற பொழுது, இத்தனை இதயங்கள், இத்தனை உயிர்கள் அழிக்கப்படுகிற பொழுது இயேசுவின் இதயம் எவ்வளவோ காயப்படுகிறது. இயேசுவின் இதயம் காயப்படுவதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தேவ தூஷணம். கடவுளை திட்டுகிறவர்கள், கடவுளை பழிக்கிறவர்கள், அவருடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் கரங்களை சற்று உயர்த்தி பரலோக தந்தையிடத்தில் பாடி செபிப்போம். துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும்
இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் இந்த உலகின் மீதும் இரக்கமாயிரும். 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 நான் சொன்ன பிற்பாடு சொல்லுங்க. தூய இறைவா, எல்லாம் வல்ல தூயவரே, நித்திய தூயரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, எல்லாம் வல்ல தூயரே, நித்திய தூயரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவா, எல்லாம் வல்ல தூயவரே, நித்திய தூயரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். எழுந்து நிற்போமா? இப்ப நீங்க யாருக்காக ஜெபிச்சிருக்கிறீங்க? இப்போ உலகத்திற்காக. யாருக்காக ஜெபிச்சிருக்கோம்? உலகத்திலுள்ள எல்லா மக்களுக்காக. முக்கியமா பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், ஆண்டுடைய அனுகிரகம் இறங்கி வர வேண்டும் என்று நாம் ஜெபித்திருக்கிறோம். ஒரு கண்களை மூடி. இயேசுனுடைய ரத்தம் மிக வல்லமை உடையது. ரத்தம் ஜெயமே. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் யார் யாருக்கெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபித்தோமோ அவர்கள் அனைவருடைய குற்றங்களை நீர் மன்னிக்கிறீர், விடுதலை கொடுக்கிறீர், சமாதானம் கொடுக்கிறீர். ஆகிய ரத்தத்திலே எங்கள் அனைவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நன்றி அப்பா. ரத்தம் ஜெயமே, இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயமே, ரத்தம் ஜெயமே, இயேசுவின் ரத்தம் ஜெயமே. மாசற்ற செம்மறியே, மகிமை நாயகனே. மாசற்ற செம்மறியே, மகிமை நாயகனே. ரத்தம் ஜெயமே, ரத்தம் ஜெயமே, இயேசுவின் ரத்தம் ஜெயமே. சொல்லுங்களே. ரத்தம் ஜெயமே, ரத்தம் ஜெயமே, இயேசுவின் ரத்தம் ஜெயமே. எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம். எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம். அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம். அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம். ரத்தம்
மாற்றிடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயமே, ரத்தம் ஜெயமே, இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயமே, ரத்தம் ஜெயமே, இயேசுவின் ரத்தம் ஜெயமே. விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம். விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம். பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானை மாற்றிடும் ரத்தம் ஜெயம். பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானை மாற்றிடும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயமே, ரத்தம் ஜெயமே, இயேசுவின் ரத்தம் ஜெயமே. உற்சாகத்தோடு பாடுவோம். ரத்தம் ஜெயமே, ரத்தம் ஜெயமே, இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயமே, ரத்தம் ஜெயமே, இயேசுவின் ரத்தம் ஜெயமே. எங்கள் இயேசுவின் ரத்தம் ஜெயமே, எங்கள் இயேசுவின் ரத்தம் ஜெயமே, எங்கள் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், 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 இயேசு ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், 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 ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயமே, ரத்தம் ஜெயமே, இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயமே, ரத்தம் ஜெயமே, இயேசுவின் ரத்தம் ஜெயம். கரங்களை உயர்த்தி. ரத்தம் ஜெயமே, ரத்தம் ஜெயமே, இயேசுவின் ரத்தம் ஜெயமே. கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயமே, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயமே, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயமே, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ஆண்டவரை துதிப்போமா? ஹalleluya, hallelujah, 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 hallelujah. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, hallelujah. அபிஷேகம் செய்பவரே நன்றி, அற்புதமான தேவனே, நித்தியரே, பரிசுத்தரே, தூயவரே, hallelujah, 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 hallelujah. ரத்தம் ஜெயம், இயேசுவின் 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 ரத்தம் ஜெயம். விடுதலை ரத்தம் ஜெயம், சுகமளிக்கும் இயேசுவின் ரத்தம் ஜெயம், சமாதானம் தருகிற இயேசுவின் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகிற இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹalleluya, hallelujah. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தமே ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹalleluya, hallelujah, hallelujah. மாசற்ற செம்மறியே, மகிமை நாயகரே, மாசற்ற செம்மறியே, மகிமை நாயகரே. ரத்தம் ஜெயமே, ரத்தம் ஜெயமே, இயேசுவின் ரத்தம் ஜெயமே, எங்கள் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. வல்லமையோடு உங்களை கரங்களை தட்டி ஆண்டவரை வரவேற்போம். ஹalleluya, hallelujah, hallelujah. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, hallelujah, hallelujah. நாம் அமர்ந்து கொள்வோம். இப்பொழுது